ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக லயோலா மணி நியமனம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ், குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 5ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஜுகேஷன் பாலிசி இன் தமிழ்நாடு இதில் வந்து கவர் ஆகும். ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா 1961ஆம் ஆண்டு புரி ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன்ஸ் வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இது காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா 1969ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டியாக இது வந்து மாற்றப்பட்டிருக்கும். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 1970ஆம் ஆண்டு சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1850 அடிப்படையில் இதை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. அடுத்ததான் 1993ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷனாக மாற்றப்பட்டிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2013ஆம் ஆண்டு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்பரேஷனாக பெயர் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இதனுடைய தற்போது நியமிக்கப்பட்ட தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா லயோலா மணி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அந்த மாணவர்களுக்கு பாட புத்தகத்தை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய கிரையான்ஸ், பென்சில்ஸ், பேகு, நோட் புக்ஸ், ஸோ எல்லாமே இவங்க தான் வழங்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸுக்கு, ஸோ மலையாளிஸ், கன்னடா, இந்த பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு வரை உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து புக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறவங்களும் இந்த தமிழ்நாடு பாடநூல் கழகம் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஞானபீட விருதான் என் இலக்கிய பொறுப்பு அதிகரிப்பு கவிஞர் வைரமுத்து. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ 2025ஆம் ஆண்டிற்கான 60வது ஞானபீட விருது. ஸோ நம்ம நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா உயரிய இலக்கியத்திற்கான விருது வந்து இந்த ஞானபீட விருது. ஸோ இது எந்த ஆண்டில் வந்து தொடங்கப்பட்டிருக்குன்னா 1961ஆம் ஆண்டு. ஸோ 65ஆம் ஆண்டு தான் இந்த விருதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 60வது ஞானபீட விருது பார்த்தீங்க அப்படின்னா 2025ல் நம்மளுடைய கவிஞர் வைரமுத்து அவர்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய ஞானபீடம் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த விருதை வந்து வழங்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் கூட இணைந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த விருதை வந்து வழங்குறாங்க. அடுத்ததான் சின்னர் மீண்டும் சாம்பியன். ஸோ டென்னிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 முறைகள் வந்து நடத்தப்படும். ஸோ ஜனவரியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆஸ்திரேலியன் ஓப்பன், அடுத்ததான் மே மந்த் பார்த்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு ஓப்பன், 3வது கிராண்ட் ஸ்லாம் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா விம்பிள்டன், அடுத்தது 4வது பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் ஓப்பன். ஸோ ஒரு வருடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கிராண்ட் ஸ்லாம் போட்டிகள் வந்து நடைபெறும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தில் ஜூன் ஜூலையில் நடைபெறக்கூடியதான் இந்த விம்பிள்டன். ஸோ இந்த விம்பிள்டனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடவர் ஒற்றை பிரிவில் நடப்பு சாம்பியனான களம் கண்ட இத்தாலிய வீரர் யானிக் சின்னர் வந்து பட்டம் வந்து வென்றிருக்கிறார். ஸோ இவரை எதிர்த்து விளையாடியவர் யார் அப்படின்னா ஜெர்மனியை சார்ந்த அலெக்சாண்டர் ஸ்ட்ரவை. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா பிரெஞ்சு இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பிரெஞ்சு ஓப்பன் முதல் கிராண்ட் ஸ்லாமில் பார்த்தீங்க அப்படின்னா கோப்பையை வந்து வென்றிருப்பார். ஸோ சின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது 5வது பட்டம். ஸோ இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா ஓப்பனில் 2024-25, அதே மாதிரி விம்பிள்டன்ல 2 முறை 25-26 வந்து பட்டம் வென்றிருக்கிறாரு. இது தவிர யூஎஸ் ஓப்பனில் பார்த்தீங்க அப்படின்னா 2024ஆம் ஆண்டு வந்து பட்டம் வென்றிருக்காரு. இது வரைக்கும் பிரெஞ்சு ஓப்பனில் மட்டும்தான் அவருக்கு எந்த பட்டமும் கிடைக்கல. இது வந்து அவருடைய 100வது வெற்றியாக அமைந்திருக்கு. ஸோ மேட்டூர் அருகே 3600 ஆண்டுகளுக்கு முந்தைய
மனித எலும்புக்கூடுகள், எஃகுவான், தாலி கண்டுபிடிப்பு. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 தமிழ் சொசைட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ மேட்டூர் அருகே, நமக்கு சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தெலுங்கனூர்ல பார்த்தீங்க அப்படின்னா காவிரி கரையில் 3600 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களுடைய இந்த எலும்புக்கூடுகள், எஃகுவாள், தாலி உள்ளிட்டவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த எலும்புக்கூடு அருகே கிடைத்த அந்த எஃகுவாள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இதுவரைக்கும் கிடைத்துள்ள எல்லா எஃகுவாள்களை காலத்திற்கும் உட்பட்டதாக இருக்கு. அதே மாதிரி ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகம் கண்டுபிடித்த அல்ட்ரா ஹைட்ரோ கார்பன் தொழில்நுட்பத்தை தமிழர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இதை பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா துருக்கியில் டிடிமா வாளின் வயது 2500 ஆண்டுகள் அப்படின்னு கிடைக்கப்பட்டிருக்கு. அதை விடையும் இப்ப தற்போது மேட்டூர்ல கிடைக்கப்பெற்றுள்ள, தெலுங்கனூர்ல கிடைக்கப்பட்டுள்ள இந்த வாளின் வயது பார்த்தீங்க அப்படின்னா 3600 இருந்து 5000 ஆண்டுகள் வந்து பழமையாக இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நமக்கு அயன் ஏஜ்ல வந்து கவர் ஆகும். ஸோ இரும்பு காலம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் 1000 BCல ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இந்த டைம்ல தான் நமக்கு அந்த குத்துக்கல் கல்ச்சர் வந்து இங்கே அதிகமாக நிறைய இடங்கள்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர், இது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில இருக்கக்கூடிய அந்த முதுமக்கள் தாள் இங்கே அதிகமாக கிடைத்திருக்கும். இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா பையம்பள்ளி, வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியது, இங்கேயுமே நமக்கு முதுமக்கள் தாளி வந்து நிறைய கிடைக்கப்பட்டிருக்கும். இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா கொடுமணல், ஈரோடு. ஸோ இதெல்லாமே இந்த இரும்பு காலத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த மனிதர்கள் வாழ்ந்த எவிடன்ஸ் வந்து இந்த இடங்கள் எல்லாம் அதிகமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ கொடுமணல்ல பார்த்தீங்கன்னா நிறைய ரோமன் காயின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கும். இது வந்து ரோமானியர்கள் அந்த சங்க காலத்திற்கு முன்னாடி இங்கே வந்து வணிகம் பண்றதுக்கான அந்த எவிடன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பூமணி காலமானார். ஸோ நமக்கு இலக்கியத்திற்காக கொடுக்கப்படக்கூடிய முதலாவது பெரிய விருது பார்த்தீங்கன்னா ஞானபீட விருது. ஸோ இரண்டாவதாக கொடுக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமி விருது. ஸோ ஞானபீட விருது வந்து மொத்த எல்லா லாங்குவேஜ்லையும் சேர்த்து ஒரு இலக்கியத்திற்காக வழங்கப்படும். ஸோ இந்த சாகித்ய அகாதமி விருது பார்த்தீங்கன்னா 24 மொழிகளில் நம்ம 8th ஷெடியூலில் இருக்கக்கூடிய 22 லாங்குவேஜ் ப்ளஸ் இங்கிலீஷ், ராஜஸ்தானி மொழிகள்லையும் தனித்தனியாக வழங்கப்படும். ஸோ இதில் 2014ஆம் ஆண்டிற்கான அந்த அஞ்ஞாடி நாவலுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பூமணி அவர்களுக்கு வந்து அந்த சாகித்ய அகாதமி விருது வந்து கிடைச்சிருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா 1947ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி வந்து பிறந்திருப்பார். இவருடைய இயற்பெயர் பூ மாணிக்க வாசகம். பெற்றோர் பார்த்தீங்கன்னா பூலித்துறை தேனம்மாள். இவருடைய அந்த புத்தகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா படைப்புகள் வெக்கை, பிறகு, வாய்க்கால், வரப்புகள், அஞ்ஞாடி. ஸோ இவருக்கு 2014ஆம் ஆண்டிற்கான அந்த அஞ்ஞாடி நாவலுக்காக தான் சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிருக்கு. ஸோ சாகித்ய அகாடமி விருது பார்த்தீங்கன்னா 1954ஆம் ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறது.